ஒவ்வொரு பூ வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு மாதுளைப்பழ அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு சாமந்தி பூவால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியமாக உருளைக்கிழங்கு வைக்கலாம். இந்த ஆஷாட குப்த நவராத்திரி வழிபாடு 6ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வழிபாடு செய்யணும். கலசம் வைக்கிறவங்க 5ஆம் தேதியே கலசம் வச்சிடணும். கலசம் கலைக்கிறது ஜூலை மாதம் 16ஆம் தேதி கலசத்தை எடுக்கணும். கலசத்தை எடுத்துட்டு அதில் உள்ள நவதானியங்களை தோட்டத்துலேயும் போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருப்போம், அந்த இடத்துல நம்ம அதில் தூவி விடலாம். நம்ம சொத்து விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், அது தடை இருந்துச்சுனாலும் அந்த இடத்துலையும் இந்த நவதானிய கலசத்தில் இருந்து நவதானியத்தை தூவி